அன்பாலே கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து அதில் இருக்கிற ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிப்போமாக. வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளின அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். அன்பாலே, இங்க ஜனங்களுடைய வேண்டுதல் ஒரு காரியம் இங்கு ஒளிந்து கிடக்கிறது. ஜனங்கள் எல்லோரும் ஆண்டவரிடத்துல ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க, ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கிறாங்க, ஒரு ஜெபத்தை வைக்கிறாங்க. அது ஜெபமாக நம்ம கன்வெர்ட் பண்றோம். என்னன்னா, இந்த அப்பத்தை ஆண்டவரை நோக்கி அவர்கள் அவரை நோக்கி, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். எப்பொழுதும் அப்பனா இடைவிடாமல் இந்த அப்பத்தை எங்களுக்கு தாங்க, எப்பொழுதும் எங்களுக்கு தாங்க, பசி எடுக்காத இந்த ஜீவ அப்பத்தை எங்களுக்கு தாங்க அப்படின்னு நம்ம வேண்டுதல் செய்யணும். ஆண்டவரை நம்ம வேண்டணும், ஆண்டவரே எப்பொழுதும் இந்த அப்பமாகிய எந்த அப்பம்? ஆண்டவர் தேவன் கொடுத்த ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளின அப்பம் என்றார். அந்த ஜீவனை கொடுக்கிற அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தாங்கன்னு நம்ம ஜெபிக்கணும். ஜீவனை கொடுக்கிற அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தாங்கன்னு நம்ம ஜெபிக்கணும். அது எதுங்க ஜீவனை கொடுக்கிற அப்பம்? இங்க பாருங்க, மோசே கொடுத்த அப்பத்துக்கும் இங்க தேவாதி தேவனாகிய பிதா கொடுக்கிற அப்பத்துக்கும் உள்ள டிஃபரெண்ட் இவர் சொல்றார். மோசே தேவன்கிட்ட ஜெபிக்கும் போது, ஐயோ இந்த மக்கள் எல்லாம் பசியா இருக்கிறாங்க அப்படின்னு உடனே அங்க வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்திருந்தார் என்று பார்க்கிறோம். இது வரைக்கும் இவங்க மன்னாவை தான் அப்பன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஜீவ அப்பன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால்தான் இயேசு 32ல சொன்னாரு, அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. அழகா சொல்றாரு பாருங்க, வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பத்தை கொடுக்கல, அது மன்னா. அது தூதர்கள் உண்ணுகிற உணவை தான் கொடுத்தாரு, அது ஜீவ அப்பம் அல்ல. அந்த மன்னா அந்த தூதர்கள் உண்ணும் உணவு ஜீவனை கொடுக்காது. அவ்வளவுதான், அன்னைக்கு பசி ஆத்தும். அது தேவ தூதர்கள் பரலோகத்துல உண்ணுகிற ஒரு சாப்பாடு, அவ்வளவுதான். அந்த மன்னாவை தான் மோசே கொடுத்தான், ஆனா ஜீவ அப்பத்தை அவன் கொடுக்கல. அதை நல்லா புரிஞ்சுக்கோ. அடுத்து என்ன சொல்றாருன்னா, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்றாரு. அப்ப பிதாவானவர் மெய்யாகவே ஜீவ அப்பத்தை கொடுத்திருக்கிறார்ப்பா, அதுதான் உயிருள்ள அப்பம். அப்ப வானத்திலிருந்து இறங்கி உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளின் அப்பம் என்ற. அப்ப ஜீவனை கொடுக்கிற அப்பம். அதனால இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாரும் ஒரு வேண்டுதல் செய்யறாங்க. அப்பனா அந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தாங்க, எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்று விண்ணப்பம் பண்றாங்க. அப்பதான் இயேசு சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அப்ப ஜீவ அப்பம் நானே அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப நான் தான் உங்களுக்காக உயிரை கொடுக்க வந்த அப்பம்.
நான் தான் உங்களுக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிற அப்பம். உங்களுக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தேன். அதுதான் அப்பம். அதனால்தான் இன்னைக்கு அந்த அப்பத்தை தான் புசிக்கிறதுக்கு கொடுத்தேன் உடன்படிக்கையா. என்னுடைய மாமிசத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் நீங்க என்ன செய்யுங்க, புசியுங்க, நான் வரும் அளவும் புசிங்க. அதுதான் ஜீவ அப்பம். அந்த அப்பம் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அன்பாலே இன்னைக்கு நம்ம அந்த அப்பத்தை புசிக்கிற நாம் ஜீவனை பெற வேண்டும். ஆமா, அந்த அப்பத்தை புசிக்கிறதுக்கு நமக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். பிள்ளை என்ற அந்தஸ்து கொடுத்திருக்கிறார். ஆனால் தான் அவருடைய சரீரமாகிய அப்பத்தை நமக்கு பிட்டு கொடுத்தார். அன்பாலே இன்னைக்கு அதை விட இன்னொரு காரியம் என்னன்னாக்கா, மோசே மன்னாவை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். மோசே ஆண்டவர்ட்டிருந்து வர வைத்து அந்த தேவர்கள் உண்ணும் உணவாகிய மன்னாவை கொடுத்தான். அது வார்த்தை அல்ல, அது மன்னா, அது உணவு, உண்மையிலே உணவு அது. ஆனால் பிதாவாகிய தேவன் வார்த்தை என்கிற ஜீவ அப்பத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையாகிய தேவன் தான் மாமிசமாய் நமக்கு வெளிப்பட்டு தன்னுடைய உயிரையே கொடுக்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சாரு, வெளிப்பட்டார் மாமிசத்திலே என்று சொல்றார். அந்த மாமிசத்துல வெளிப்பட்ட தேவன் நமக்கு அந்த மாமிசத்தையே உண்ணும் உணவாக கொடுத்திருக்கிறார். அப்ப ஜீவ உணவு. அந்த மாமிசம் எதனால ஆகப்பட்டது? எப்படி சொல்றோம்னா, இன்னைக்கு மனிதனுடைய உடம்பு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் செல்களால் ஆன தொகுப்பு என்று விஞ்ஞானிகள் சொல்றாங்க, மருத்துவர்கள் சொல்றாங்க. செல்களான தொகுப்பு. ஒவ்வொரு நாளைக்கு அநேக லட்சக்கணக்கான செல்லு பிறக்குது, லட்சக்கணக்கான செல்லு செத்து போகுது. அந்த செத்து போன செல்கள் தான் இன்னைக்கு மலம், ஜலம், இன்றைக்கு சிறுநீர் மூலமாக, மலத்தின் மூலமாக, இல்லது நம்ம வாயில வரக்கூடிய சளி, மூக்குல வரக்கூடிய சளியின் மூலமாக, வேர்வையின் மூலமாக அந்த செத்து போன செல்கள் வெளியேறுகிறது. அந்த செத்து போன செல்கள் வெளியேறாம நம்ம உடல்ல எங்கேயாவது தங்கிடுச்சுனாதான் அது பின்னால அது கேன்சராக மாறுகிறது. இதுதான் விஞ்ஞானம் சொல்கிறது, மருத்துவம் சொல்கிறது. செத்து போன செல்களை வெளியேற்றுவதற்காக ஆண்டவர் பல வழிகளில் வெளியேற்றுகிறார். ஒண்ணு சளியின் மூலமா, வாய் சளி மூலமா, இல்ல மூக்கு சளி மூலமா, வேர்வை மூலமா, மலத்தின் மூலமா, ஜலத்தின் மூலமா, சிறுநீர் மூலமா, இப்படி அந்த செல்கள், செத்து போன செல்கள் இப்படிதான் மனுஷனை விட்டு வெளியேறுகிறது. அந்த ஃபுல்லா வெளியேறிடுச்சுன்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனா செத்து போன செல்லு உள்ள தங்குச்சுனாதான் பிரச்சனை. அதுதான் கேன்சராக மாறுகிறது என்று சொல்கிறார்கள். அன்பாலே இன்னைக்கு பாருங்க, இந்த மனிதனுடைய உடல் அமைப்பு எல்லாமே செல்களான அமைப்பு. ஆனா இயேசு ஆண்டவருடைய உடல் அமைப்பு வார்த்தையினால ஆனப்பட்டது. அந்த ஒரு பாகத்தை பிட்டு நம்ம தின்றோம்னா அது வார்த்தையை பிட்டு தின்றோம்னு அர்த்தம். அப்ப மொத்த வார்த்தைகளும் ஒரு மனித அவதாரம் எடுத்து அதுதான் மாமிசமாய் பிறந்தது. வார்த்தை தேவன் ஆதியிலே, அந்த 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 1ஆம் அதிகாரத்தை திரும்ப நினைவு கூறுகிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை, அவர் தேவனிடத்தில் இருந்தார் என்று போட்டு, அடுத்தது 14ஆம் வசனம் 1, அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அந்த வார்த்தை மாமிசமாகி எதாகி, அப்ப வார்த்தை தான் அப்பமாக, ஜீவ அப்பமாக இன்னைக்கு பிதாவானவர் கொடுத்தார் மாமிசத்திலே. இயேசு என்ற மாமிசத்தை உருவாக்கி இயேசுவை ஆண்டவர் உலகத்துக்கு கொடுத்தார். இவரை சாப்பிடுகிறவன் பிழைப்பான், இவரை சாப்பிடுகிறவன் பசி அடையான், இவரை சாப்பிடுகிறவன் தாகம் அடையான். அப்ப இயேசுவை நாம் சாப்பிடுகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா? அன்பாலே இயேசுவை சாப்பிடுறது எப்படி சாப்பிட முடியும்? புட்டு புட்டா பிச்சு பிச்சா சாப்பிட முடியும்? மாசத்துல ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்த திருவிருந்து. அது பிரெட்டு, திராட்சை ரசம் என்று நாம நினைக்க கூடாதான். நம்ம நினைவுல என்ன செய்யணும்? இது எனக்காக பிக்கப்பட்ட மாமிசம், ஜீவ அப்பம். இது எனக்காக பிக்கப்பட்ட ஜீவ அப்பத்தை, இப்ப அவருடைய ரத்தத்தை நான் பானம் பண்ணுகிறேன். அததான் விசுவாசித்து நம்ம உட்கொள்ள வேண்டும்.
அப்படி உட்கொள்ளும் போது நாம ஜீவன் அடைகிறோம், தாகம் அடையாமல் இருக்கிறோம், நம்ம பசி அடையாமல் இருக்கிறோம். அன்பாலே இன்னைக்கு நாம எப்படியாக அந்த ஜீவாப்பத்தை உட்கொள்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம அவருடைய மாமிசம், அவருடைய சரீரம் இல்லது எனக்காக பிற்கப்பட்டது அப்படின்ற விசுவாசத்துல நாம அதை சாப்பிடுகிறோமா? அப்ப அதனால்தான் சொல்றாரு, என்னை புசிக்கிறவன் என்னிடத்தில் வருகிறவன் சொல்றார். என்னன்னு சொல்றாரு? என்னிடத்தில் வருகிறவன் என்னிடத்தில் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான். அப்ப பாருங்க, இன்னைக்கு வருகிறவன் விசுவாசிக்கிறவன் அப்படின்றார். இன்னைக்கு நாம எல்லாம் வந்துட்டோம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆனா தாகம் அடையிறோம், பசி அடையிறோம். என்ன? ஆவிக்குரிய தாகம், ஆவிக்குரிய பசி. இன்னைக்கு அது அடங்கல. என்ன? ஏன் காரணம்னா நம்முடைய விசுவாசத்துல ஏதோ மிஸ்டேக் இருக்கு, அவரிடத்துல வந்ததுல ஏதோ மிஸ்டேக் இருக்குது, இன்னும் அவருக்கு நமக்கு கேப் இருக்குது, இன்னும் நம்ம ஒன்றரை கலக்கல. அதனால இன்னைக்கு நான் பாக்குறேன், இன்னைக்கு காலையில ஒரு டிவோஷன் கொடுத்தேன் ஒரு குரூப்புக்கு. லூக்கா 21ஆம் அதிகாரம் கடைசி 2 வார்த்தையில ஆண்டவர் அழகா பேசினார். என்னன்னா பாருங்க, அந்த அவர் பகற்காலத்திலே தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். 37 லூக்கா 21:37. ராக்காலத்திலே வெளியே போய் ஒலிவமலை எனப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். அப்ப பகற்காலத்துல ஆண்டவருக்காக அவர் ஊழியம் செய்தாரு, ராக்காலத்துல ஒலிவமலையில போய் பிதாவோடு தங்குற ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தார். தட் இஸ், இது ஒரு கேரக்டர், ஆண்டுடைய குணாநலங்கள் அல்லது அவருடைய கிரியை. இதை நாம கற்றுக்கொண்டோமா? இன்னைக்கு அவருடைய இப்ப ஏசாண்டருடைய வெற்றிக்கு காரணம் என்ன? ஏசாண்டவர் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, அவரு பிதாவோடு தங்கியிருந்த ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தார். இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி நம்ம பிதாவோடு தங்குற அந்த ஒலிவுமலை அனுபவத்தை, ஒலிவு மலையில தங்குற அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா? அதுதான் சாப்பிடுகிறது. அதனால்தான் சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவன். என்ன சொல்றாரு? என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான். இன்னைக்கு இன்னைக்கு நமக்கு ஏன் நிம்மதி இல்லை? நமக்கு ஏன் சமாதானம் இல்லை? நமக்கு ஏன் எவ்வளவு காசு பணம் சம்பாதிச்சாலும் இன்னைக்கு நிம்மதி இல்லை? ஏன் வியாதி போகல? ஏன் நமக்கு கண்ணீர் கவலைகள் இன்னைக்கு போல? ஏன் தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குது? இதுதான் இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தாகம்னா நம்ம தனி தாகத்தை எடுத்துக்கூடாது. இன்னைக்கு நமக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் பத்தலைன்றோம், அது ஒரு தாகம். நமக்கு எப்படி எவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாலும் நமக்கு நிம்மதி இல்லைன்றோம், தூக்கம் வரலன்றோம், என் குடும்பம் இன்னும் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பார்க்கலன்றோம். என்ன காரணம்? ஏன் இன்னும் அந்த திருப்தி அடையல? அப்ப அப்பத்தை புசிக்கிறோம், ரத்தத்தை குடிக்கிறோம், அப்ப எல்லாம் அவருடைய மாமிசம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், இன்னும் நமக்கு ஏன் விடுதலை இல்லை? அன்பாலே கொஞ்சம் என்னன்னாக்கா, நாம அவரிடத்துல வருகிறதுல பிரச்சனை இருக்குது. என்ன, சும்மா நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு போன பிரயோஜனம் இல்லை. அவரிடத்துல வருகிறது என்றால் அவரை விசுவாசிக்கிறதுல என்னன்னா, அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய குணாநலங்கள் என்ன, அவர் என்ன சொல்லிட்டு போனாரு, அவர் என்ன வார்த்தையை நமக்கு கொடுத்துட்டு போனாரு, அந்த வார்த்தையின்படி நாம நடக்கிறோமா? அதை சாப்பிடணும், அந்த வார்த்தையை சாப்பிடணும். இப்ப இன்னைக்கு லூக்கா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். லூக்கா 21:37 அவர் பகல் முழுவதும் ஊழியம் செய்தாரு, முழுவதும் என்ன செஞ்சாரு? ஒலிவு மலையில போய் பிதாவோடு தங்கி இருக்கிற அனுபவம், ஜெபம் பண்ணிட்டு இருந்தார், பிதாவோடு உறவு கொண்டு இருந்தார். அந்த அனுபவம் நமக்குள்ள வருதா? அததான் இங்க நம்ம கத்துக்கணும். அதுதான் என்னிடத்துல வருகிறவன் பசி அடையான். அப்ப ஆண்டவர்கிட்ட உண்மையிலே நம்ம போனோம்னா அவருடைய கேரக்டர் வைஸ் நம்ம அறிந்து கொள்ளணும், அவருடைய எல்லா காரியத்தையும் நம்ம அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். அவர் என்ன பேசினாரு, அந்த பேசினதை நம்ம கடைபிடிச்சு வாழுகிறோமா? இதுதான் ஜீவப்பம், நமக்காக கொடுத்த அப்பம். இன்னைக்கு அந்த மக்கள் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்கன்னா, எப்பொழுதும் அந்த அப்பத்தை எனக்கு தர வேண்டும். இன்னைக்கு நமக்கு தராரு, ஆனா அந்த அப்பத்தை நம்ம என்ன செய்யறோம்? சவலை போற புள்ள மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு சவலை போயிட்டு இருக்கிறோம். அன்பாலே அதை டைஜஸ்ட் பண்றது கிடையாது. அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளவோ அல்லது நமக்கு சத்தாக்கி கொள்ளவோ தெரியவில்லை. அப்ப என்ன செய்யணும்னா, அந்த அந்த குரூப் பீப்புளுக்கு நான் சொன்ன காலையில இந்த 21ல அநேக சத்தியத்தை ஆண்டவர் சொல்றாரு.
ஒரு நாள் உட்கார்ந்து அப்படியே 21ஆம் அதிகாரத்தை படி. அதுல எத்தனை சத்தியத்தை விளக்குனார்? ஒரு 7, 8 சத்தியத்தை சொல்லி இருக்கிறாரா? அதை அப்படியே அசை போடு. ஆண்டவரே, இதுவாக இந்த வார்த்தையாக நான் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணு. அப்ப பிதாவோடு தங்குற அனுபவத்தை நம்ம கற்றுக்கொண்டோம்னா, நிச்சயமா உன் வாழ்க்கையில அடையாளங்கள் அற்புதம் நடக்கும். அடுத்தவங்க வாழ்க்கையிலும் அடையாளம் அற்புதம் நடக்கும். அன்பாலே, அந்த பிதாவோடு தங்குற, பிதா குமாரனோடு பரிசுத்த ஆவியோடு திரியேக தெய்வத்தோடு தங்குற ஒரு அனுபவம், உறவாடுகிற ஒரு அனுபவம், வேதத்தை படித்து அதை தியானிக்கிற அனுபவம், அதை உள்ளார புசிக்கிற அனுபவம், அந்த வேதத்தை நம்ம சாப்பிடுகிற அனுபவம் நமக்குள்ள இருக்குது. ஏன்னா அது வார்த்தையாகிய தேவன். இன்னைக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை அளவில்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அள்ளி பருகும்படியா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த வார்த்தையை நம்ம வச்சுக்கிட்டு என்ன செய்யறோம்? பிச்சை எடுக்கிறோம். சமாதானம் இல்லைன்றோம். இன்னைக்கு கடன் பிரச்சனை தவிக்கிறோம். அன்பாவிலே, இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன், கையில நெய் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்ச கதை தான். 1 கோடி ரூபாய் செக்கை வச்சுட்டு 10 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிற கதை தான் நம்ம கதை. இன்னைக்கு விலையேற பெற்ற இந்த பொக்கிஷமாக்கிய வார்த்தையை, நமக்கு இந்த வார்த்தை என்ற ஜீவ அப்பத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாம உயிரடைய வேணும்னு, நாம பசி அடையாம தாகம் அடையாத இருக்கணும்ட்டு. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, இந்த ஜீவ அப்பத்தை நான் உட்கொள்ள எனக்கு உதவி செய்யும். அதனால்தான் அவர் சொல்றார், எப்போதும் எங்களுக்கு தர வேண்டும் என்று அவர்கள் ஜெபித்தது போல நாம, ஆண்டவரே, நாங்க எப்பொழுதும் இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கவும் குடிக்கவும் எனக்கு உதவி செய்யும் சொல்லி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த ஜீவ அப்பத்தை, உயிருள்ள இந்த வார்த்தையாகி ஆண்டவரே, அதை பருகவும், அதை ஆண்டவரே புசிக்கவும் எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, நீர் தரப்போறீங்க. நன்றி. இதனுடைய ஆழமான அர்த்தத்தையும் ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து அதை சாப்பிட எங்களுக்கு உதவி செய்ய அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜீவன்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ.